அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 28/6/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு வீற்றிருக்கிறார். அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அஷ்டமாதிபதியாக திகழக்கூடிய சனி சஞ்சரித்தாலும் கூட அவர் வக்ரம் பெற்று வலுவிழந்து காணப்படுகிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் இவை கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார். அவர் மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வீற்றிருப்பது அனைத்திலும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பார்க்கப்படுகிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு, கேது, செவ்வாய் உட்பட பெரும்பாலான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்த சனியும் சாதகமாக திரும்புகிறார். எனவே பல வகையில சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து பாதிப்பு மிக பெரிய அளவில் விலகக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11இல் குரு வலுப்பெற்று வீற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் இல்லத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் எந்த பணியை மேற்கொண்டாலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் தவிர்க்கப்படுவதற்கான சூழலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு வடக்கில் இருந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. வடக்கு திசையில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த மனதிற்கு இனிதான நல்ல செய்தி நிச்சயமாக வருவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. குரு பகவானும் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நஷ்டமில்லாமல் மிக சிறப்பாகவும் வலுவாகவும் முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய வகையிலும் திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்றதாக இருந்தாலும் கூட அஷ்டம சனி வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இயலாத இந்த வேளையில் நிச்சயமாக நல்ல மாறுதல்கள் சனி பகவானின் அமைப்பு காரணமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதோ இல்லையோ அவை பெருவாரியாக உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல கடகராசிக்காரர்களுக்கு பற்பல அற்புதமான மாற்றங்கள் மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அதே போன்று தொழில்துறை, வியாபார துறையிலும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களும் புதிய திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. இந்த தருணத்துல துணிந்து உங்களுடைய அனுபவம் மிகுந்த துறை ரீதியான பணிகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாங்க. அவை நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அனுபவம் இல்லாத தொழில் ரீதியான பணிகளில் முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும். அஷ்டம சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் எதிர்பாராத சிக்கலை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பும் உண்டு. எனவே விழிப்புணர்வுடன் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தான் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு அவர் விலகவில்லை, அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றுதான் வீற்றிருக்கிறார் என்பதை மறந்துட வேண்டாம். எனவே மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். எந்த பணியாக இருந்தாலும் அதை நீங்களே சிறப்பாக கையாண்டு முடிப்பது உங்களுடைய வாழ்வில் பொன்னான அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை என்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வழிவகை செய்வதற்கான சூழல் உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது 3லும் வீற்றிருக்கிறார். இரு கிரக நிலைகளுமே நிஜ வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க
கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இது கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் உண்டே தவிர பல சிக்கல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நிழல் கிரகங்கள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டும் இல்லாது இந்த தருணத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக நல்ல மாறுதல விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. புதிதாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அவற்றில் வெற்றி கிட்டக்கூடிய வகையில் நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பாராத பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்து கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்லாது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். உங்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் வலுவாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார். எனவே திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் சிறப்பாக வெற்றிகரமாக முடிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே வேளையில் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வலுவாக ஜென்ம ராசியில் நுழைந்திருக்கிறாருங்க. எனவே உணர்ச்சி வசப்படுவதற்கும் முன்கோபப்படுவதற்குமான பல சூழல்கள் உருவாகலாம். அது போன்ற சமயங்களில் நிதானம் காப்பது மிக முக்கியமாக இந்த தருணத்தில் கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் எதிர்பாராத உறவுகள்ல சில விரிசல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். வித்யாகாரகரான புதன் ஜென்மத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் சற்று நிதானம் அனைத்து விதமான பணிகளிலும் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறாருங்க. எனவே அலைச்சல் அதிகரிக்கலாம். ஏனென்றால் அங்கு முதலும் முடிவுமான சூரியனும் வீற்றிருக்கிறார். எனவே அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிறு பணியை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அது மட்டுமல்லாது உடல் நலத்திலும் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் உடல்நலம் சார்ந்த தொல்லைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் ரீதியான பணிகளில் பல நெருக்கடிகள், உட்கட்சி பூசல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அரசியல் ரீதியான பணிகளில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சாதகமற்ற அமைப்பில் சனி பகவான் வலம் வருகிறாருங்க. எனவே சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிட்சமும் நிறைந்து கிடைக்கும்.